Active voice, passive voice. If the students have to be taught active voice and passive voice, when they do not have proper knowledge in basic grammar, then the teacher will have to struggle and the students will have to suffer. Do not hammer on a cold iron. யார் இங்கிலீஷை கேட்டது? இப்போ யாரோ இங்கிலீஷ் கேட்டீங்க. யாரு? ரெண்டு பேரும் இங்கிலீஷ் கேட்டிருந்தீங்க. சேஞ்ச் தி பேசிவ் வாய்ஸ் யாரு? நான் வந்து வெளியே கத்திட்டு இருக்கேன் யாரு யாரு யாருன்னு ஒன்றுமே தெரியாத மாதிரி பவியமாக உட்காந்துட்டு இருந்தேன். நம்மகிட்ட அவர்கிட்ட கேட்க நம்மகிட்ட கேட்டு தொலைச்சிடுவாரு. அதான் தெரியும் எனக்கு. அதை நாங்கள் முடிச்சுக்கிட்டு இருப்போம். நான் என்ன பிறக்கும்போது நான் நீங்கள் அனுப்பி எல்லாத்தையும் பிரிண்ட் அவுட் போய் நீங்கள் பண்ண தள்ளி தள்ளி போட்டு வச்சுக்கிட்டேன். பார்த்த உடனே தெரியணும் எல்லாம் ஒன்றும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு. நான் நிறைய போயிடுது. உங்களுக்கு என்ன தெரியும்னு சொல்லுங்கள். சொல்லி கொடுக்குறேன் சார். அவங்க வந்து அந்த எக்ஸாம்பிள் தான் அட்டெண்ட் பண்றாங்க. நான் வேற ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தா தப்பு பண்றேன். அதுதான் சொல்லி கொடுக்குறேன். அதே சென்டென்ஸ் கொடுத்தாதான் பண்றான். நான் கொஞ்சம் மாத்தி கொடுத்தேன்னா பண்ணல. எக்ஸாம்பிள் அந்த மாதிரி தான் நடந்தது. அதே சென்டென்ஸ் கொடுத்தால்தான் பண்றான். What does it show? He has not learned the two voices. He memorized by rote and reproduces later. அவனை புரிய வச்சுக்க மாட்டோம். அவனை புரிய இப்போ இந்த ஹிஸ்ட்ரி அவனுக்கு அவரை சொன்னா அதே மாதிரி செய்வாங்கன்னு நினைக்கிறான் இல்லையா? அது மாதிரி நம்ம புரிய வைக்காம நம்ம அவனை சொல்றோம். இப்போ நீங்க ஆக்டிவர்ஸ்னா என்ன, பேசிவர்ஸ்னா என்ன சொல்லிக்கணும்னு சொல்லுங்க. நான் இது ப்ரொசீட் பண்றேன். நீங்க ஆக்டிவர்ஸ்னா என்ன, பேசிவர்ஸ் என்ன? ஆக்டிவ் வாய்ஸ்ல பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் வந்து ஆக்ஷன் கிளியர் பண்ணி சப்ஜெக்ட். பாசிவ் வாய்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆக்ஷன் சாரி ஆப்ஜெக்ட் வந்து ரிசீவர் ஆஃப் தி ஆக்ஷன். அவன ஒண்ணுமே தெரியல. ஆப்ஜெக்ட்னா புரியாது என்னன்னு அதே புரியும். ஃபீலிங் இருக்காது. நீங்க சொல்லுங்க ஆக்டிவர்ஸ்னா என்ன, பேசிவர்ஸ் சப்ஜெக்ட் சொல்லக்கூடாது. எனக்கு சப்ஜெக்ட் ஃபீல் பண்ண சப்ஜெக்ட் வந்து உடம்புக்கேன். நான் ஒரு கிளாஸ் பையன். நீங்க சொல்லுங்க. உதாரணத்தில் ஆரம்பிச்சு சப்ஜெக்ட் அந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸ்லாம் போய் தூர வைங்க. டெக்னிக்கல் வேர்ட்ஸ் இந்த சப்ஜெக்ட்டும் மாறுது, பர்சன் மாறுறாங்க, அவங்களுடைய திங்ஸும் மாறுது, ஆப்ஜெக்ட்டும் மாறுது. When the teacher uses the words subject and object, do the students know thoroughly what a subject is and what an object is? If they are vague in the meaning of them, they cannot follow whatever the teacher says. எக்ஸாம்பிள் வேற அவனையும் எக்ஸாம்பிள் நிறைய சொல்லலாம். தமிழ்னா தமிழ் சொல்லலாம். ராமன் பாடம் படித்தான். பாடம் ராமனால் படிக்கப்பட்டது. இது யார் வாயிலேருந்து வரணும்? இதெல்லாம் நிறைய எக்ஸாம்பிள் யாரு? டீச்சர் வாயிலேருந்து வரணுமா, ப்ரொஃபசர் வாயிலேருந்து வரணுமா? அதுல ட்ரெயினிங் கொடுத்துட்டோமா? புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? அதே சாதாரண சப்ஜெக்ட் எல்லாம் தூக்கி தூர பண்ணணும். நீ வாழ்க்கையில் நடந்ததுல ஒரு 10 சென்டென்ஸ் அப்படின்னு வர வச்சிருக்கிறோமா? நம்ம வர வைக்கணும் இல்லையா? அவன் ஒரு என்ன இங்கிலீஷ் சொல்லணும்னா நான் சப்பாத்தி சாப்பிட்டேன். சப்பாத்தி என்ன சப்பாத்தி என்ன சாப்பிடப்படுமா? Active voice, passive voice. Unless the students are well versed in the following, we cannot teach active voice and passive voice. Noun, verb, adjective, adverb, present tense, past tense, past participle, subject, object, transitive verbs, intransitive verbs, auxiliary verbs, gerund. Transitive verb takes an object. Birds fly. Fly is intransitive verb. Intransitive verb cannot have an object. My uncles fly aeroplanes. Here fly is transitive verb. Its object is aeroplanes. She can swim. She. Subject. Can. Auxiliary verb. Swim. Intransitive verb. Hence the sentence has no object. I teach him. I. Subject.
teach. Transitive verb. Him. Object. Passive voice il, past participle ஐத்தான் உபயோகிக்க வேண்டும். Past tense ஐ இல்லை. Past tense ஐ இல்லை. Past tense ஐ இல்லை. அதனால் மாணவர்கள் past tense, past participle ஐ நன்றாக தெரிந்து கொண்ட பிறகுதான் active voice, passive voice ஐ புரிந்து கொள்ள முடியும். What is the problem in learning present tense, past tense, and past participle? There are two types of verbs: regular verbs and irregular verbs. Pull, pulled, pulled. Ed is added. Decide, decided, decided. Only d is added. Tip, tipped, tipped. Ped is added. These are regular verbs. No difference between past tense and past participle. Now see the irregular verbs. Come, came, come. Run, ran, run. Go, went, gone. Do, did, done. Cut, cut, cut. Past participle தெரியாமல் active voice ஐ passive voice ஆகஸ்டு மாற்ற முடியாது. Students must memorize irregular verbs. If the students do not know past participles thoroughly, they cannot convert certain active voices into passive voices. Past participles are used after is, was, are, were, be, have, has, had. In sentences, including passive voice sentences. You come here. Come present tense. You have come here. Come. Past participle. Come. Came. Come. You run on the field. Run. Present tense. The dogs were run over and killed by a heavy vehicle. Run. Past participle. Run. Ran. Run. I taught Ramani. Taught. Past tense. Ramani was taught by me. Taught. Past participle. கேள்வி துடிச்சுட்டு வருவாங்க வருவீங்களா? துடிச்சுட்டு வருவாங்க எல்லாரும் நிறைய பொண்ணுங்க. நீங்க அந்த எக்ஸசைஸ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு நம்ம ஆக்டிவ் சொல்லவே கூடாது. அந்த வார்த்தை சொல்லிட்டே அவங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவாங்க மைண்ட. அப்பா வந்தம்மா. சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ். இந்த வார்த்தைகளை முதலில் சொல்லாதீர்கள், சொல்லாதீர்கள், சொல்லாதீர்கள். நீங்கள் இன்று என்ன பாடம் கற்பிக்கப் போகிறீர்கள் என்று மாணவர்களுக்கு தெரியக்கூடாது. ஸ்டார்ட் அ டயலாக். ஆசிரியர்: ஒரு சின்ன விளையாட்டு. நான் சப்பாத்தி சாப்பிட்டேன். உங்களால் இதே பொருள் வரும்படி ஒரு வாக்கியம் சொல்ல முடியுமா? ஆனால் ஒரு கண்டிஷன். அந்த வாக்கியம் சப்பாத்தி என்று ஆரம்பிக்க வேண்டும். வாத்தியாரெல்லாம் பேர் வச்சிருவாங்க. அப்புறம் எல்லாரும் எனக்கு வச்சிருப்பாங்க நிறைய பேர். அதையும் என்ஜாய் பண்ணும். அவரு தென்கட்சி வாசன் ஒரு ஜோக்கு சொல்லுவார். உங்களெல்லாம் தெரிஞ்சிருப்போம்னு நினைக்கிறேன். அது ஜோக்கு தெரியுமா? அவரை தான் தெரியுமா? அந்த ஜோக்கு தெரியுமா? அவர் பையன் தான். டேய், ஒரு புது வாத்தியார் வந்திருக்காராமா உங்க ஸ்கூலுக்கு? ஆமா அங்கிள். அவர் பேர் என்ன? இன்னும் பேர் வைக்கல. ஆசிரியர் இதுவரை கலந்துரையாடல் இல்லாமலே பாடம் நடத்தியிருந்தால் மாணவர்கள்
எளிதில் வாயைத் திறக்க மாட்டார்கள். இதுவரை கலந்துரையாடல் படி பாடம் நடத்தியிருந்தால் மாணவர்கள் போட்டி போட்டுக்கொண்டு பதில் சொல்வார்கள். அப்படியே சொல்லாவிட்டாலும் 1-2 உதாரணங்கள் சொன்னால் பிறகு சொல்ல ஆரம்பித்து விடுவார்கள். நம்ம எல்லாருக்கும் பேருவாங்க, வருத்தப்படாங்க, என்ஜாய் பண்ணுங்க. அதான் ஒரு ஸ்கூல்ல என்ன மாதிரி ஒருத்தன் அப்படியே மிமிக் பண்ணுவான். நான் புக்கு ப்ரெசென்ட் பண்ணேன். நீங்க முதல்ல பேசுவேஸ் ஆக்டிவேஷன் அந்த வார்த்தை சொன்னது முதல் தப்பு. அவனை உணர வைக்கணும். முதல்ல தமிழ்ல சொல்லுங்க, இங்கிலீஷ்ல சொல்லுங்க, முதல்ல எக்ஸாம்பிள் சொல்லுங்க. என்ன டீச் பண்ண சொல்லாங்க, டெக்னிக்கல் வேர்டு யூஸ் பண்ணாங்க. டெக்னிக்கல் வேர்டு அவன் ஃபீல் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் டெக்னிக்கல் வேர்டு யூஸ் பண்ணணும். அவன் ஃபீலே பண்ண வைக்கலையே. எத்தனை சொல்லுவாங்க. நீங்கள் இப்போ நீங்கள் இப்போ அடுத்த கிளாஸில் போய் இந்த இது மாதிரி சொல்லுங்க பார்ப்போம்னு சொல்லுங்களேன். எத்தனை சொல்லுவாங்க அவங்க. அதான்டா அதுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமாடா? எது மத்து பார்த்தா நீ என்ன சொன்ன, நான் ஆரம்பித்தேன். அது அந்த சப்ஜெக்டை சொல்லுங்க. இது சப்ஜெக்ட் சப்பாத்தி. நான் சப்பாத்தி சாப்பிட்டேன். அப்புறம் சப்பாத்தி என்ன, சப்பாத்தி முன்ன வந்துருக்கு. இப்போ நாங்களே என்ன பற்றி பேசுகிறேன், சப்பாத்தினாலுமே சப்பாத்தி பற்றி பேசுகிறேன். சப்பாத்தி பீரியட் சப்ஜெக்ட். சப்பாத்தி என்னப்பா நடந்தது, அது என்ன திங்கப்பட்டது சொல்லுவான். அப்போ நீங்கள் டெக்னிக்கல் வேர்டு தயவு செய்து அந்த வார்த்தையெல்லாம் திட்டு வருவாங்க. அவன் சப்ஜெக்ட் வந்து அவன் ஃபீல் பண்ணிக்கிற டெக்னிக்கல் வேர்டு சொல்லணும் புரிஞ்சுக்கிறோம். யூ ஸ்டார்ட் வித் டெக்னிக்கல் வேர்டு. ஹேமரிங் ஆன் கோல் லைன். ஹேமரிங் ஆன் கோல் லைன்னா சரிதா? 2 பேர் இருக்கிறாங்க. 2 பேர்ட்டு இந்த மாதிரி ஒரு கம்பியை கொடுத்துட்டாங்க. கீழே வச்சு ஆன்வெயில் சுவிட்சர் கொடுத்துட்டாங்க. அதை ஷார்பன் பண்ணணும். ஒருத்தன் தண்ணி உட்காந்து டக்குன்னு அடிக்க ஆரம்பித்தான். இன்னொருத்தன் என்ன செய்தான், தீயை வளர்த்தான். கங்குலாம் உண்டு, நாங்களாம் வில்லேஜில் பார்ப்போம். அதில் வச்சுட்டு நல்லா அப்படி பஸ்ஸுன்னா காரியம் அது டீயை குடிச்சிட்டு இருந்தான். ஒருத்தர் வந்து என்னடா அவன் வேலையை ஆரம்பிச்சு நீங்கள் டீயை குடிச்சிக்கிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு தெரியுதாடா நீங்கள் போங்கன்ட்டான். அப்புறம் அது என்ன ஆகணும்? Please note. Generally, a person will be tempted to complete the cold iron story himself. But I did not do that. I allow them to complete it. A discussion is started. Teachers should start a discussion at the right place in the lesson. கஞ்சி மெல்டா மெல்டான்னு ஒன்று இல்லைம்மா. நான் அப்படி ஷார்ப்பன் ஆகணும். அதை அப்போ கேமரா வச்சுட்டு ஆமா. ஆனா அவன் என்ன செய்யணும், தீக்குள்ள வச்சுட்டு டீ குடிச்சிட்டு இருக்கான். இவன் அடிக்க ஆரம்பிச்சான். யார் ஜெயிப்பா? நமக்கு ஏத்த மாதிரி ஃப்ளெக்சிபிள் ஆகும் சார். முதல்ல அது ரெட் ஹாட் ஆகணும். உருவ கூட மெல்ட் ஆகி புதுசு போயிடும். நம்ம ஹீட் ஆக்கி சொல்லக்கூடாது, ரெட் ஹாட் சொல்லணும். சிவப்பு கலர் வரணும். சிவப்பு கலர் வந்ததுக்கப்புறம் இவன் அடித்தானா இப்போ ஷேக். இதில் யார் ஜெயிப்பாப்பான்? ரெட் ஹாட் ஆக்கணும்னா அந்த கோல்ட் அயன் இது பண்ணணும்னா கேமரான் கோல்ட் அயன். அப்புறம் வந்து எத்தனையோ பிளான் பண்ணிட்டு இருக்கோம். முதலில் மாணவர்களை பாடத்தை புரிந்து கொள்ள தகுதியுள்ளவர்களாக ஆயத்தம் தயார் செய்ய வேண்டும். Do not hammer on a cold iron. It will not take the required shape. தயவு செய்து நீங்க என்ன பாடம் பாடுறீங்க சஸ்பென்ஸா இருக்கணும். முதல்ல என்ன வந்து நீங்க வாட் கதை இப்போ நான் சொன்னேன் மாம்பழம் நான் ஸ்டார்ட் பண்றேன். அவங்களுக்கு என்ன பாடம்னு தெரியுமா? அவனுக்கு தெரியும். என்ன பாடம்னு அவனுக்கு தெரியாது. என்னடா பாடுறாங்க, கடைசியில் தான் பாடம் வருது. அதனால் பாடத்தினுடைய கருத்தை சொல்லிக் கொடுங்க. இப்போ நியூட்டன்ஸ்லாம் எது நியூட்டன் ஃபார் எவ்ரி ரியாக்ஷன் தேர் இஸ் an equal. அவனும் அபத்தம். நான் அப்படி ஆரம்பிக்க மாட்டேன். நான் நியூட்டனில் ஆரம்பிக்கணும். ஒரு உதாரணம் நீங்கள் சயின்ஸில் சொல்லுங்கள். இது மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணி கண்டுபிடிச்சிடணும். உங்கள் பாடத்துக்கு அவங்க பாட்டு கண்டுபிடிங்க. நீங்கள் இதே இது பண்ணல சார். நீங்கள் நியூட்டனுக்கு சொன்னீங்க, எங்களுக்கு சொல்லலைன்னு சொல்லக்கூடாது. நான் இப்போ ஒரு மெத்தட் காமிச்சேன். அது மாதிரி நீங்கள் திங்க் பண்ணிக்கணும். நான் நியூட்டனில் ஆரம்பிக்கும் போது நான் நியூட்டனில் சொல்லிவிட்டேன்னு சொல்லவே மாட்டேன். சொன்னால் அவங்களுக்கு போர் அடிக்கும். அப்பா வந்துட்டா இருப்பாங்க ஆச்சு. யாருக்குமே சங்கடமா? ஏன்னா முன்னால் தப்பமா சொல்லிட்டு பரிசத்தில் கேட்டு சீரமாக கொடுத்து அதில் நொந்து போயிருக்காங்க. நான் அவனை கூப்பிடுவேன், இப்படி புஷ் பண்ணுவேன். வீடியோவில் இருக்குது. போன கிளாஸில் பண்ணேன். போன கிளாஸ் யாருந்தா இப்படி புஷ் பண்ணுறேன். என்னாச்சு? நான் முன்னே போனேன். ஏன் முன்ன போனேன்? நீங்கள் பிடிச்சி தள்ளிங்க நான் சொல்லுவோம். இப்போ இந்த செவர் ஒன்றை பிடிச்சி தள்ள வச்சுருவேன். இதுதான் ஸ்டார்டிங் பண்ணி நியூட்டன்ஸ்லாம். செவர் கழியும். இப்போ உங்களை யாரும் தள்ள வைக்கணும் நான் தள்ள சொல்லுவேன். நான் டியூஷன் நினச்சேன். அப்போ அந்த ஷெல்ஃப் இருக்காது. ஆம்பளை பிள்ளைன்னா நான் முன்னால் தலாணிலாம் போடுவேன். அந்த செவரை ஒன்று கூப்பிட்டு தள்ளிவிடும். பொம்பளை பிள்ளைன்னா உங்கள் அப்பா அம்மா கூப்பிட்டு அணிலாம் பண்ணுவேன்.
அவங்க பெர்மிஷன் வாங்க பொம்பளை பிள்ளைக்கு, ஆம்பளை பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைக்கு சங்கடமா காரணமாக இது பண்ணக்கூடாது. ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும். ஆம்பளை மாதிரி ரிஸ்க் கூட எங்களுக்கு ஒன்று நமக்கு ஒன்று காலேஜ் ஆம்பளை தான் கஷ்டத்தை கொடுத்துருவோம். அடுத்த ஜென்மம் தான் எனக்கு ஒரு பயம். ஒருத்தர் ஒரு புக் வச்சுக்கேன், இந்த ஜென்மம் ஆம்பளை இருக்கும், அடுத்த ஜென்மம் பொம்பளையாக பிறக்கலாம்னு எழுதியிருக்காரு. எனக்கு புரியுது. நான் என் பொண்டாட்டியை படிச்சிருக்க பாட்டு எனக்கே தெரியும். எனக்கு இன்னைக்கும் சமைக்க தெரியாது, வெளியே வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கேன். இந்த செவர் வந்து ஒன்றா தள்ளிடுங்க. இப்படி சாப்பிடணும், பிள்ளையோட அட்டென்ஷன் இருக்குமா இருக்காதா? ஆக்டிவாஸ் பஸ் வச்சுருந்தா நீங்கள் முதல்ல என்ன செய்யணும், அவங்கள்ட்ட இருந்து 2 வித்தியாசமாக மாற்றி சொல்லணும். அப்போ ஏன்டா அவன்கிட்ட கேட்கணும், நீ என்னத்தை மாற்றின, இப்போ எது எழுதாங்க முதல்ல பிரிங் இட் அவுட். எஜுகேஷன் எடு கேர் பிரிங் இட் அவுட். அவங்க மண்டக்குள்ள இருக்கு கொண்டு வரணும். முடியுமா முடியாது? நம்ம தமிழ் சொல்ல முடியும், இங்கிலீஷ் சொல்ல முடியல. அதுக்கப்புறம் தான் நம்ம ஆக்டிவாஸ் பேசணும். அது மாதிரி சொல்லவே கூடாது. நான் தோசை சுட்டேன். மா தோசை என்னால் சுடப்பட்டது. கந்தன் மதனை தள்ளினான். மதன் கந்தனால் தள்ளப்பட்டான். வாலி ராமனால் கொல்லப்பட்டான். ராமன் வாலியை கொன்றான். 2 விதமாகவும் பல உதாரணங்களை மாணவர்கள் வாயிலிருந்து வர வையுங்கள். சில ஆக்டிவ் வாய்ஸ்-ஐ பாசிவ் வாய்ஸ் ஆகஸ்டு மாற்ற முடியும். சில ஆக்டிவ் வாய்ஸ்-ஐ பாசிவ் வாய்ஸ் ஆகஸ்டு மாற்ற முடியாது. எந்த மாதிரி ஆக்டிவ் வாய்ஸ்-ஐ மாற்ற முடியும்? எந்த மாதிரி ஆக்டிவ் வாய்ஸ்-ஐ மாற்ற முடியாது? செய்யப்படு பொருள் ஆப்ஜெக்ட் இருந்தால்தான் மாற்ற முடியும். ட்ரான்சிட்டிவ் வேர்ப் இருந்தால்தான் மாற்ற முடியும். அதாவது தமிழ் சொன்னா செயற்படு பொருள் இல்லாத வாக்கியங்கள் இருக்கு, செயற்படு பொருள் உள்ள வாக்கியங்கள் இருக்கு. சில இதில் செயற்படு பொருளே கிடையாது. அது ஸ்டூடெண்ட் இருக்கணும். தமிழ்ல செயற்படு பொருள் இல்லாம இப்போ உங்க இதில் நம்புறேன் எவ்வளவு பண்ணதுக்கப்புறம் நான் வரேன் ஆக்டிவ் பர்சுவேஸ். செயற்படு பொருள் அவன் தமிழ் சொன்னதுக்கப்புறமே செயற்படு பொருள் இல்லாத ஒரு வாக்கியம் சொல்லு. நான் விளையாடினேன். யாரு? நான் விளையாடினேன். கரெக்ட். அப்புறம் எதை விளையாடினேன்னு வரல, கேட்க முடியாது, ஆன்சர் முடியாது. நான் விளையாடினேன் எதை, அது அர்த்தம் இல்லை. அப்போ அது செயற்படும் பொருளே இல்லை, அது வரும். செயற்படும் பொருள் அதே இதில் சொல்லுங்க. பந்து விளையாடினேன். அப்போ வந்து விளையாடினேன் இங்கே வந்துருக்கு, பந்து வந்துருக்கு. அப்போ அவனையே மாற்ற சொல்லலாம். வேற எத்தனை இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இப்படி அதனால இருக்கிறாங்க. இவங்க 1 மாதம் என்கிட்ட வந்தாங்கன்னா வாய் திறந்துடுவாங்களா மாட்டாங்களா? திறந்துடுவீங்களா? மாட்டா அவர் கேட்பாங்க, சந்தோஷமா வருவாங்க. ஏன்னா மறக்கணுன்ட்டே வருவாங்க. நான் சொல்கிறேன் சார், நான் ஐயோ இதில் உள்ள சந்தோஷமாக ஒன்றும் கிடையாது. ஒரு ஸ்கூலில் ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டு இருக்கேன் கல்பாக்கத்தில். செகண்ட் பீரியட் முன்னாடி ரீசர்ச் இன்டர்வல். அப்போ நாங்கள் ஸ்டாஃப் ரூமில் இருப்பேன். அடுத்தபடி எனக்கு ஹிஸ்ட்ரியாக இருக்கும். அதில் 2 பையங்க இங்கே வந்து நின்றுடுவாங்க. ஒருத்தர் பேர் ஹசன் முஸ்லீம், ஒருத்தர் பேர் சீனிவாசன் பிராமண பையன். இங்கே நிற்பாங்க. இந்த பெல் அடிக்கும் இல்லையா, உள்ள ஓடி வரங்க, என் டஸ்ட் எடுப்பாங்க. சார் நாங்கள் எல்லாம் ரெடியாக இருக்கோம், வாங்க சார் நாங்கள் ரெடியாக இருக்கோம் வாங்க. அந்த 1 நிமிஷம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. பிறகு 2 வித வாக்கியங்களில் என்ன வித்தியாசம் என்று மாணவர்களிடம் கேட்டு பாடத்தை முன் எடுத்துச் சொல்லுங்கள். 1 செய்வினை வாக்கியம். 2 மற்றொன்று செயற்பாட்டு வினை வாக்கியம். எது 1? எது 2? ஏன் அந்த பெயர் கொடுத்தார்கள்? நிறைய கேள்விகளை முந்தின தினமே தயார் செய்து கொள்ளுங்கள். அதனால தயவு செய்து நீங்க என்ன பாடம் பாடுறீங்க சஸ்பென்ஸா இருக்கணும். முதல்ல என்ன வந்து நீங்க வாட்டு கதை. இப்போ நான் சொன்னேன் மாம்பழம் நான் ஸ்டார்ட் பண்றேன். அவங்களுக்கு என்ன பாடம்னு தெரியுமா? அவனுக்கு தெரியும். என்ன பாடம்னு அவனுக்கு தெரியாது. என்னடா பாட்டு பாடுறாங்க, கடைசியில் தான் பாடம் வருது. அதனால பாடத்தினுடைய கருத்தை சொல்லிக் கொடுங்க. Active voice versus passive voice. Structures of active and passive voices. Active voice, subject, verb, object. Passive voice, object, verb, subject. 1. I taught Ramani. 2. Ramani was taught by me. The object of the first sentence becomes the subject of the second sentence. In the active voice, the subject always does the action of the sentence. Chronologically, the subject will come before the verb in the sentence. If the subject is doing the verb in the sentence, then it is active voice. Chronologically, the subject will come before the verb in the sentence.
I walked. The subject I does the verb walk. So it is active voice. I, subject. Walked, intransitive verb. Hence, no object. Though, this is an active voice. It cannot be converted into passive voice. To convert into passive voice, active voice must have transitive verb along with its object. I taught Ramani. The subject I does the verb teach. So, it is active voice. I, subject. Taught, transitive verb you. Ramani, object you. This active voice can be converted into passive voice. Ramani was taught by me. This is passive voice. Care. 1. No object, no conversion. 2. The subject need not be the first word of the sentence. 3. The subject must do the verb in an active voice. 4. Intransitive verb will not have an object. Such a sentence cannot be converted into passive voice. 5. Transitive verb will have an object explicitly or implicitly. Such a sentence can be converted into passive voice. The active and passive voices put emphasis on different elements of the sentence. Active voice. Rajaji wrote the Mahabharatam for children. Here, the importance is given to Rajai. Passive voice. The Mahabharatam for children was written by Rajaji. Here, the importance is given to the book. In passive voice, the basic verb, to be verb, is followed by past participle, not by past tense. The active and passive voices put emphasis on different elements of the sentence. In active voice, the subject performs the action of the verb. In passive voice, the subject receives the action of the verb. Active voice. Rajaji wrote the Mahabharatam for children. Here the importance is given to Rajai. Passive voice. The Mahabharatam for children was written by Rajaji. Here the importance is given to the book. In passive voice, the basic verb, to be verb, is followed by past participle, not by past tense. I ate chapati. Chapati was eaten by me. I bought a cycle. A cycle was bought by me. The sun rises from the east. East is where the sun rises from. Kichambi can sing Barathiyar songs. Barathiyar songs can be sung by Kichambi. Present simple. He prepares dinner. Dinner is prepared by him. Present continuous. He is preparing dinner. Dinner is being prepared by him. Past simple. He prepared dinner. Dinner was prepared by him. Past continuous. He was preparing dinner. Dinner was being prepared by him. Some politicians hate being interviewed. Some politicians hate to be interviewed. Both are correct. நான் என்ன செய்தேன், ஃபேக்ட் எடுத்து சாதாரண லாங்குவேஜில் போட்டு வேற ஒன்றும் நான் செய்யலை. அவன் வந்துட்டு வேண்டாத காம்ப்ளிகேட்டட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் யாரும் கேட்டிருந்தாங்களே யாரு? நானே தான். கிருஷ்ண பரமாத்மா எல்லாம் நானே தானே. அதுவும் நான் தான், இதுவும் நான் தான், இதில் வரும் எல்லாம் நானே தான் வரும். அது மாதிரி எல்லாம் நானே தான். அது எனக்கு காம்ப்ளெக்ஸனுக்கு இப்போ அதுக்கெல்லாம் தனியாக வேறுனா பாருங்க, தனியாக வச்சுருங்க. அதுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணல. இது ப்ரிப்பேர் பண்ணி நிறைய நேரம் ஆயிடுது. டைம் ஓவர். எல்லாரும் ஃபினிஷ். ஈவன் 1 minute நான் இது மேலே எடுக்க மாட்டேன்.